பாதாள உலக குழுக்களோடு தொடர்பில் இருந்தாரா இந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்ற கேள்விகள் இப்போது தீவிரம் பெற்றிருக்கின்ற போதுதான் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் மாலை அளவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்போது 72 மணித்தியாலங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கைதின் பின்னால் இருக்கின்ற பல பெரும் தலைகள் ராஜபக்சர்கள் குடும்பம் சார்ந்த உண்மைகள் வெளிவருமா என்ற அடிப்படையிலும் இப்போது தீவிர கருத்துக்கள் நிலவ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் இந்த ஸ்ரீதர் தியேட்டர், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸ்ரீதர் தியேட்டருக்கு முன்பாக பட்டாசுகள் கொளுத்தி மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்களாம். ஏன் நத்தாருக்காகவா என்று பார்த்தால் இல்லை, மாறாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன், எதற்காக? ஒருவேளை அவர் கடந்த ஆட்சியாளர்களோடு சேர்ந்து தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் சந்திரிகாவாக இருக்கலாம், மகிந்தவாக இருக்கலாம், பின்னர் வந்து கோட்டா ரணில் என்று எல்லோரோடும் அவர் சேர்ந்து செய்த அட்டூழியங்கள் சார்ந்த விடயங்கள் வெளிவந்து விட்டது, இதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டாரா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்காக இல்லை. மாறாக பாதாள உலகக்குழு தலைவர் ஒருவரோடு தொடர்பு என்ற அடிப்படையிலே தான் இப்போது இந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யார் அந்த பாதாள உலகக்குழுவின் தலைவர் என்று பார்க்கின்ற போது 2020ஆம் ஆண்டு கால பகுதியிலே உண்மைகளை எல்லாம் வெளியே சொல்லிவிடுவார் என்பதற்காக கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்த மாகந்துர மதுஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவர், அவரோடு தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தொடர்பிலே இருந்தார் என்ற அடிப்படையிலே இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்ற போது 72 மணித்தியாலங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படித்தான் பிள்ளையானும் கைது செய்யப்பட்ட போது ஆரம்பத்தில் 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பின்னர் 90 நாட்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு பிள்ளையானுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இப்போது 90 நாட்கள் கடந்து பிள்ளையான் வெளியே வர முடியாத நிலையில் இருக்கின்றார். அப்படி ஒரு நிலை டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதில் பிள்ளையானை பொறுத்தவரையிலே பிள்ளையானும் ராஜபக்சக்களோடு சேர்ந்து இயங்கி இருந்தவர் தான். அதே போல டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் ராஜபக்சக்களோடு ஒரு காலகட்டங்களில் சேர்ந்து இயங்கி இருந்தவர் தான். எனவே இந்த நிலை, அதாவது இருவருமே இப்போது கைது செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் கைது செய்யப்பட்ட விடயங்கள் வேறு வேறாகவே இருக்கின்றது. குறிப்பாக இந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மாகந்துர மதுஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவருக்கு துப்பாக்கியை கொடுத்திருந்தாராம். அதாவது இந்த மாகந்துர மதுசிடம் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற விசாரணையின் போது ஒரு பற்றைக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கை துப்பாக்கி ஒன்று கிடைத்திருக்கின்றது. பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதிலே இருந்த பதிவு இலக்கங்களை பார்க்கின்ற போது அது பாதுகாப்புக்காக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2001ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி என்று இந்த விடயம் வெளிவந்திருக்கிறது. எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2001ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி என்றால் இந்த துப்பாக்கி எப்படி மாகந்துர மதுசுக்கு சென்றது என்ற கேள்விதான் மிக பெரும் கேள்வியாக எழுந்து, அந்த துப்பாக்கி எப்படி அதாவது பாதாள உலக குழுவின் தலைவரிடம் சென்றது என்பதற்கான சரியான தகவலை டக்ளஸ் தேவானந்தாவால் வழங்க முடியாததனால் இப்போது அவர் கைது செய்யப்பட்டு 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வருகிற நாட்களிலே ஒருவேளை 90 நாட்களும் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்படலாம், அதாவது 90 நாட்களும் தடுத்து வைத்து விசாரிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. இந்த மாகந்துர மாதுஸ் யார் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2019ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலங்களிலே மிக பெரும் அட்டகாசங்களை செய்து வந்த ஒரு பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவர். போதைப் பொருள் கடத்தலாக இருக்கலாம், பல கொலைகள், கொள்ளைகள் என்று பலதரப்பட்ட விடயங்கள். இதிலே ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசியல்வாதியும் இதிலே அவருடைய கொலைக்குள்ளே இருக்கின்றாராம். இந்த மாகந்துர மதுஸ் செய்த கொலைகளிலே இருக்கின்றார் என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது. அதன் பின்னர் மாகந்துர மதுஸ் 2005 காலப்பகுதியிலே கைது செய்யப்பட்டிருந்தாலும் பின்னர் விடுவிக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பின்னர் பெரும் அட்டகாசங்களை செய்திருக்கின்றார் இந்த மாகந்துர மதுஸ். இருந்தாலும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தவர்கள் பின்னர் இவர் தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மாகந்துர மதுஸ் இலங்கையை விட்டு வெளியேறி தலைமறைவாகி பல நாடுகளிலே அவர் வாழ்ந்து வந்தாராம். ஆனால் அவரை பிடிக்க முடியாமல் இருந்தது. இறுதியாக 2019ஆம் ஆண்டு துபாயிலே வைத்து மாகந்துர மதுஸ் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார். பின்னர் ஆட்சி மாற்றம் இடம்பெற்று அதிலே கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வருகின்றார். 2020ஆம் ஆண்டு மாகந்துர மதுஸ் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். இந்த விடயம், அதாவது மாகந்துர மதுஸ் என்னிடம் சில
துப்பாக்கிகள் இருக்கின்றது, என்னிடம் சில போதைப் பொருள்கள் இருக்கின்றது, நான் காட்டுகின்றேன் என்று போலீசாரை வலுக்கட்டாயமாக கூட்டிக் கொண்டு செல்கின்றாராம். அப்படி கொண்டு சென்று போலீசாரை சுட முயற்சித்தாராம் அவருடைய குழுவோடு சேர்ந்து என்ற அடிப்படையிலே அந்த மாகந்துர மதுசுக்கு ஆதரவாக வந்த குழு மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கின்றார்கள். அப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது அதிலே ஒருவரும் சாகவில்லை. ஆனால் மாகந்துர மதுஸ் மட்டும் கைவிலங்கோடு செத்து போனார் என்ற ஒரு விடயம்தான் திரைப்பட பாணியிலே இடம்பெற்ற ஒரு சதித்திட்டம் ஒன்று அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இது ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் கூட மாகந்துர மதுசினுடைய மனைவி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதுவும் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்திருந்தார். தன்னுடைய கணவருடைய இறப்பிலே சந்தேகம் இருக்கின்றது. காரணம், என்னுடைய கணவரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்திருந்தார்கள், கையிலே விலங்கிட்டுத்தான் அவரை இந்த மாளிகாவத்த பகுதியிலே போதைப் பொருள் இருப்பதை காட்டுவதற்காக கொண்டு சென்றிருந்தார்கள். இருந்தாலும் நாயை சுடுவது போன்று நடு ரோட்டிலே சுட்டு போட்டிருக்கின்றார்கள் என்னுடைய கணவரை. இந்த கொலையின் பின்னால் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது, எனவே இது ஒரு சதித்திட்டம் தான் என்பதை போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு கடிதம் மூலம் அவர் தெரியப்படுத்தியிருந்தார். அதோடு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அணுகியும் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். மாகந்துர மதுசனுடைய மனைவி, என்னுடைய கணவருடைய இறப்பிலே சந்தேகம் இருக்கின்றது, நியாயமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும், என்னுடைய கணவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை அவர் செய்த குற்றத்திற்கு, ஆனால் அவர் போலியாக அதாவது சதித்திட்டம் ஒன்றினூடாக போலீசாரை அவரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இதற்கு நியாயமான விசாரணை இடம்பெற பெற்று நியாயம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே மாகந்துர மதுஸ் சில உண்மைகளை வெளியிட இருந்ததாகவும் சில தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அந்த உண்மைகள் வெளிவந்தால் சில ஆட்சியாளர்களுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் ராஜபக்ச தரப்பு. எனவே அந்த ராஜபக்ச தரப்பினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி திட்டத்தின் ஊடாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அடிப்படையிலே தகவல்கள் கடுமையாக பரவ ஆரம்பித்திருக்கின்றன. அதோடு இப்போது ஏன் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய துப்பாக்கி அவரிடம் செல்ல வேண்டும்? எனவே மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவின் பேரிலே தான் ஒருவேளை டக்ளஸ் தேவானந்தாவினுடைய துப்பாக்கி மாகந்துர மதுசிடம் சென்றதா என்ற கேள்வியும் தீவிர பேசுபொருளாக எழ ஆரம்பித்திருக்கிறது. காரணம், டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு அரசாங்கம் கொடுத்த துப்பாக்கி தான் அவரிடம் இருந்தது என்றால் நிச்சயமாக இல்லை. அவரிடம் அதைவிட அதிகமான துப்பாக்கிகள் வைத்திருந்தார். காரணம், அவர் ஒரு போராளி இயக்கத்தை சேர்ந்தவர், அதாவது ஒரு போராட்ட இயக்கத்தை சேர்ந்தவர் தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அந்த துப்பாக்கி தான் அவருக்கு தேவைப்படும், அந்த துப்பாக்கியை வைத்து தான் தன்னை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்ததில்லை. மாறாக அதைவிட பல துப்பாக்கிகள் அவரிடம் இருந்தது. ஆனால் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி ஏன் மாகந்துர மதுசிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் இப்போது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கேட்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கேட்கின்ற கேள்வி இதுதான், எப்படி இந்த துப்பாக்கி அங்கே சென்றது? இதற்கான பதில் இல்லாததன் காரணம்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தது. எல்லோருமே பரிவிரக்கம் கொண்டார்கள், என்ன நடக்க போவதோ தெரியாது மனுஷனுக்கு என்று. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது கைது இடம்பெற்றிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் பல உண்மைகள் இருக்கின்றது, பல உண்மைகள் புதைந்து போய் கிடக்கின்றது. அதாவது தட்ட பெரும் உண்மைகள் எல்லாம் வெளிவரும். எனவே ஒருவேளை டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் மாகந்துர மதுசுக்கும் இடையில் எப்படி தொடர்பு வந்தது, அந்த தொடர்பை ஏற்படுத்திவிட்டு அந்த பெரும் தலைகள் அல்லது பெரும் குழுக்களை பற்றி இவர் உண்மையை சொல்லுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனிடம் 16 தோட்டாக்களும் துப்பாக்கி ஒன்றும் இருப்பதாகவும் இடுப்பிலே சொருகி வைத்திருப்பது துப்பாக்கி தான் என்ற உண்மையை அவரே இப்போது சில யூடியூப் ஊடகவியலாளர்கள், அதாவது யூடியூப் சமூக வலைத்தளத்தில் இயங்கி வருகின்ற ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கின்றார். என்னிடம் இருப்பது துப்பாக்கி தான், பாதுகாப்புக்காக அரசாங்கம் தந்திருக்கின்றார்கள். இந்த பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் என்னோடு மோதுவதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள், அப்படி இல்லாவிட்டால் மண்டையிலே ஓட்டை போட்டு விடுவேன் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை எல்லாம் அவர் சமூக வலைத்தளங்களை வெளியிட்டு வருகின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே இனி அர்ஜுன ராமநாதன் அவரை ஊடகவியலாளர்களும் நெருங்குவது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது. என்றால் மனுஷன் திடீரென்று எடுத்து துப்பாக்கியால் சுட்டு விட்டாலும் யார் கண்டது? ஏனென்றால் அந்த அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இப்போது இருக்கின்றது. அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பல குழப்பங்கள் இடம்பெற்றிருந்தது. அது இவர் மாத்திரம் குழப்பவில்லை, எல்லோருமே மாறி மாறி பிரச்சனைப்பட்டதால் அந்த கூட்டமே பார்ப்பதற்கு இவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் தான் அங்கே சென்று கூட்டத்தில் இருக்கின்றார்களா என்ற அடிப்படையிலும் எண்ணம் எழத் தோன்றியது. அதில் அதிகமான இடையூறுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் வெளிப்படுத்தி இருந்தார். அதிலும் அவர் அந்த சந்திப்பு முடிந்து வெளியே வருகின்ற போதுதான் இந்த துப்பாக்கி விடயத்தையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். தன்னிடம் துப்பாக்கி இருக்கின்றது, என்னை வெட்டுவேன் கொத்துவேன் என்று எந்த தவிசாளரும் வந்து விடாதீர்கள், உங்களுக்கு வெடிதான் என்ற அடிப்படையிலே அவர் அந்த சமூக வலைத்தளங்களுக்கு வழங்கிய செய்தியிலே இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் அர்ஜுன ராமநாதனுக்கும் இடையிலான
பிரச்சனையானது சமூக வலைத்தளங்களை அவர் தன்னுடைய பதிவிலே அர்ஜுன ராமநாதன் இருக்கிற பதிவிலே மிக இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் தாக்கி இருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். இது எங்கு சென்று முடிய போகின்றதோ என்ற அடிப்படையில் தான் சிந்திக்க தோன்றுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.